வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவில் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பெரு அவலத்திற்கு பின்னர் அமெரிக்க வான்படையினர் களம் இறங்கி அவர்களின் சூப்பர் ஹெர்குலிஸ் சரக்கு விமானங்களும் அடிக்கடி பறப்புகளை மேற்கொண்ட வேளைக்கு அண்மையாக இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்தில் அமெரிக்கா அதிரடியான ஒரு கொமாண்டோ நடவடிக்கையை செய்த விடயம் இப்போது பகிரங்கத்துக்கு வந்துவிட்டது. இந்த கொமாண்டோ நடவடிக்கையில் ஈரானுக்குரிய முக்கிய அணு தொழில்நுட்ப தளவாடங்கள் அமெரிக்காவால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சீனாவிலிருந்து ஈரானுக்கு அனுப்பப்பட்ட இந்த தளவாடங்களை ஏற்றிய கப்பல் இலங்கை கடற்கரையில் இருந்து தொலைவான தூரத்தில் பயணித்த போது அமெரிக்காவின் கொமாண்டோக்கள் வான்வழியாக இந்த கப்பலில் தரையிறங்கி ஒரு சிறப்பு நடவடிக்கையை நடத்தி குறித்த அணுச்சாதனங்களை பறிமுதல் செய்ததாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் லேட்டஸ்டாக ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த சம்பவம் இடம்பெற்று சில நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் இது குறித்து இதுவரை சீனாவோ ஈரானோ இல்லை என்றால் ஸ்ரீலங்காவோ எந்தவித செய்திகளையும் வெளியிடவில்லை. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகமும் அதன் கடற்படையும் இந்த விடயத்தில் எதுவுமே சொல்லிக் கொள்ளவில்லை. எனினும் சீன அரசாங்கத்தின் மூன்றாவது உயர் முகமான ஜாவோ லெஜி எதிர்வரும் 23ஆம் தேதியன்று 2 நாள் பயணமாக கொழும்புக்கு பறக்க உள்ள விடயத்தையும் இந்த வேளை சற்று அவதானிக்க வேண்டும். அமெரிக்காவின் இந்த கொமாண்டோ நடவடிக்கையில் கட்டுநாயக்காவில் தித்வா சூறாவளிக்கு பின்னர் நிலை கொண்டிருந்த அமெரிக்க வான்படைக்கும் ஏதாவது பங்குகள் இருந்ததா என்ற விடயத்திலும் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் வெளிவரவில்லை. ஆனால் இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னர் அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரியான அலிசன் ஹூக்கர் இலங்கைக்கு சென்று அமெரிக்க படையினர் தங்கியிருந்த அமெரிக்காவின் ஏர்போர்ஸ் தங்கியிருந்த கட்டுநாயக்கா வான்படை தளத்துக்கு சென்று அமெரிக்க படையினரை சந்தித்து திரும்பிய விடயமும் நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். ஈரானுக்கு பயணித்த இந்த கப்பலை இடைமறித்த நடவடிக்கையில் இந்தோ பாக் கொம் எனப்படும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு பங்கெடுத்ததாகவும் இதே கட்டளை பிரிவுதான் தித்வா சூறாவளிக்கு பின்னர் இலங்கையில் தரை இறங்கிய விடயமும் இங்கு உற்றுநோக்கலுக்குரியது. குறித்த கப்பலில் தரை இறங்கிய இந்தோ பாக் கொமாண்டோக்கள் கப்பலில் இருந்த அணு தொழில்நுட்ப சரக்குகளை பறித்த பின்னர் குறித்த கப்பலை தொடர்ந்தும் பயணிக்க அனுமதித்ததாகவும் இந்த பரபரப்பு செய்திகள் வெளிவந்துள்ளன. வெனிசுலா கடற்கரையில் அமெரிக்க கொமாண்டோக்கள் ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலில் இறங்கி அதனை கையகப்படுத்திய சம்பவத்திற்கு முன்னர் இந்த சம்பவம் இலங்கைக்கு அப்பால் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இது குறித்து இதுவரை பகிரங்கமாக எதுவும் வெளிவரவில்லை. எனினும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதனை பென்டகன் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் உண்மையானால் இனிமேல் 2.0 டொனால்ட் ட்ரம்பின் ஆக்ரோஷமான கடல்சார் நடவடிக்கைகளுக்கு இலங்கையும் முக்கியமாக பயன்படுத்தப்படுவதற்கான ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்படும். ஒரு காலத்தில் அமெரிக்காவை ஏகாதிபத்திய நாடென சகட்டு மேனிக்கு வறுத்தெடுத்த ஜேவிபி ஆகிய மார்க்சிச கட்சி உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையில் அரசாங்கமாக இருக்கும் நிலையில் இப்போது அதே அமெரிக்கா இந்த அரசாங்கத்தையும் தமக்கு இசைவாக பயன்படுத்தி உதவிகளை கரத்துள்ளுகளாக அதற்கு எறிவதற்குரிய முனைப்புகளை காட்டி வருகிறது. அந்த வகையில் இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற இயற்கை பேரழிவுக்கு பின்னர் IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் ஒரு கூட்டம் நாளை இடம்பெறப் போகின்றது. இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா இறந்து IMF-இடம் கோரும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி உதவிக்கான கோரிக்கை பரிசீலிக்கப்படும் எனவும் IMF-இன் நிர்வாக குழு கூறுகிறது. IMF-இன் இந்த நிர்வாக குழு நாளை வாஷிங்டனில் உள்ள IMF-இன் தலைமையகத்தில் இடம்பெறவுள்ளது. வாஷிங்டன் டிசியின் 19வது தெருவின் 700ஆம் இலக்க கட்டிடத்தில் இடம்பெறும் இந்த கூட்டம் ஸ்ரீலங்காவுக்கு மிக முக்கியமானது. பொதுவாகவே அமெரிக்க இசைவுகளுக்கு ஏற்ப அனைத்துலக நாணய நிதியம் அசையும் தன்மை கொண்டது என்பது பகிரங்கமான ஒரு விடயம். இதில் மறைபொருள் ஏதுமில்லை. அந்த வகையில் பார்த்தால் இலங்கைக்குரிய இந்த கடன் கோரிக்கையில் அமெரிக்காவின் பிரதிபலிப்பும் இருக்கும் என்பதும் உணரக்கூடிய ஒரு விடயம். எனினும் தித்வா பேரழிவுக்கு பின்னர் கடந்த 5ஆம் தேதி ஒரு அறிக்கையிடலை செய்த IMF
இலங்கையில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக உதவ தனது அமைப்பு தொடர்ந்தும் உறுதியாக உள்ளதாக தெரிவித்து ஒரு நற்செய்தியை அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு வழங்கிய பின்னணியில் நாளைய கூட்டத்தின் முடிவுகளில் காயா பழமா என்ற ஐயங்கள் இருக்க முடியாத வகையில் அமெரிக்க இசைவுடன் பழம் என்ற முடிவே அநேகமாக IMFின் தலைமையகத்திலிருந்து கொழும்புக்கு ஒரு செய்தியாக வெளிப்படக்கூடும். இலங்கையின் பேரவலத்துக்கு பின்னர் அமெரிக்காவின் களமிறக்கம் அசாதாரண உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வருவது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். தொடர்ந்தும் இலங்கையில் அமெரிக்கா களத்தில் உள்ளது. அந்த வகையில் அதிநவீன அமெரிக்க தொழில்நுட்பத்துடன் எதிர்கால பேர் அனர்த்தங்களுக்கான தயார்நிலைப்படுத்தல் என்ற வகையில் அமெரிக்க நகர்வுகள் கொழும்பு, யாழ்ப்பாணம் என சூட்சுமமாக இடம்பெறுகின்றன. ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தனது செய்மதி படங்களை காலநிலை எச்சரிக்கைகள் குறித்து பகிர்ந்து கொள்ள உடன்பட்டாலும் இப்போது அமெரிக்காவும் தனது நாசாவின் GPS மற்றும் AI எனப்படும் செயற்கை தொழில்நுட்ப ஊடறுப்புகளுடன் களத்தில் இறங்கிவிட்டது. GPS தரவுகளை ஸ்ரீலங்காவுடன் பகிர அமெரிக்கா உடன்பட்டுள்ளது. அத்துடன் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவுடன் காலநிலை குறித்த முன்னெச்சரிக்கைகளை விடவும் இலங்கை அதிகாரிகளுக்கு இப்போது அமெரிக்கா பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இதேபோல தித்வா சூறாவளிக்கு பின்னர் அமெரிக்க நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஹலோட்ரஸ் கன்னிவடி அகற்றும் பிரிவின் ஊடாகவும் அமெரிக்கா புதிய கரிசனைகளை விடுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் ஹலோட்ரஸ் இதுவரை 3 லட்சம் கன்னிவடிகளை அகற்றியதான ஒரு பதிவுக்கு ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்த அமெரிக்க தூதரகம் வடக்கில் இடம்பெற்ற அந்த நிகழ்வுக்கு தனது ராஜதந்திரியையும் அனுப்பி வைத்தது. இலங்கையின் கன்னிவடியீட்டு நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய நன்கொடையாளராக அமெரிக்கா இருப்பதான செய்தியையும் இந்த வேளை அமெரிக்கா குறிப்பிட்டது. ஆக மொத்தம் இலங்கையை மையப்படுத்திய இந்தியாவின் ஆபரேஷன் சாகர்பந்து அறிக்கையிடல்களுக்கு பதிலடியாக இந்த பேரவல காலத்துக்கு பின்னர் இப்போது இலங்கையில் அதை செய்தோம் இதை செய்தோம் என்ற வகையில் அமெரிக்க அறிக்கையிடல்களும் தினசரி கிளம்பி வருகின்றன. அமெரிக்காவை முன்னர் கடுமையாக சாடிய அதே JVP இப்போது அமெரிக்காவுடன் டீல்களை போடும் நிலைக்கு வேறு வழியின்றி வந்துவிட்டது. அண்மையில் அமெரிக்காவின் மொன்டானா தேசிய காவல் படைக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் இடையிலான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டமை நினைவிருக்கக்கூடும். இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட 1 மாத காலத்துக்குள் அமெரிக்க படையினர் இலங்கையில் களம் இறங்க வேண்டிய ஒரு நிலைமையை தித்வா சூறாவளி சடுதியாக உருவாக்கியிருந்தது. இப்போது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதர் யூலிசங் விரைவில் கொழும்பிலிருந்து விடைபெற்று அவருக்கு பதிலாக அந்த பொறுப்பை டொனால்ட் ட்ரம்பின் தெரிவாக உள்ள எரிக் மேயர் பொறுப்பெடுக்க உள்ள நிலையில் அண்மையில் இந்த எரிக் மேயர் அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் முன்னிலையில் தோன்றி தனது இலங்கை மிஷன் குறித்து கூறியபோது பல புதினங்கள் வெளிக்கிளம்பின. இந்திய பெருங்கடலில் சீனாவின் விரிவடையும் செல்வாக்கை எதிர்கொள்வதில் தனது பணி முக்கியமாக இருக்கும் எனவும் இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பு மிகவும் பரபரப்பான ஒரு விநியோக கப்பல் வழி பாதை என்பதாக இருப்பதால் அமெரிக்கா இலங்கையில் தனது மூலோபாய நலன்களை தொடர்ந்து இறுக்கமாக வைத்திருக்கும் எனவும் எரிக் மேயர் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்தோ பசிபிக்கின் அமெரிக்க மிஷனுக்கு இலங்கையும் இனிமேல் ஒரு கேந்திர நிலையமாக மாறப்போவதற்குரிய கட்டியத்தை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் இலங்கைக்கு அப்பால் அமெரிக்க கொமாண்டோக்கள் நடத்திய அதிரடி குறித்த செய்தி பகிரங்கப்படுத்த தலைப்படுவதையும் உணரக்கூடியதாக உள்ளது.